உத்வேகத்தை கொடுக்கிறது, ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பிசாசின் கிரைகளை அனைத்தும் அழிக்க ஆரம்பித்து விட்டார். அதுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணோம், நீங்க சரண்டர் பண்ணோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியிருந்து வர்ற பிசாசின் கிரியைகள் மாத்திரமல்ல, நமக்கு உள்ள இருந்து வருகிற பிசாசின் கிரியைகள், நமக்கு உள்ள இருந்து வருகிற ப்ரொடியூஸ் ஆகிற பிசாசின் கிரியைகளே, அதுதான் முதல்ல நம்ம அழிக்கணும். உள்ள இருந்து வர்றது தான் ரொம்ப தந்திரமா வரும். வெளியிருந்து வர்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆனா உள்ள இருந்து வருது பாருங்க, அதான் சப்மெரின். அந்த உள்ள இருந்து வர்ற சப்மெரினை தான் நீங்க முதல்ல கண்டுபிடிச்சு அதை தான் நீங்க அழிக்கணும். மத்தேயு 15வது அதிகாரத்தின் 19வது வசனத்தை வாசிக்க. இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவு, பொய் சாட்சி, தூஷணம் இதெல்லாம் வரும். வந்து இதுதான் மனுஷனை கெடுக்கும். இந்த சப்மெரின் தான் மனுஷனை கெடுக்கும், டெஸ்ட்ராய் பண்ணும். ஆகவே இதை நாம் முதல் கண்டுபிடித்து இதை டெஸ்ட்ராய் பண்ணணும். தந்திரமா வருவான் அதெல்லாம் பிசாசு. 1 கொரிந்தியர் 5:8. பழைய புளித்த மாவோட அல்ல, பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஹல்லேலூயா. பழைய புளித்த மாவெல்லாம் விட்டுலாம். துர்க்குணம் ஏதாவது இருக்கா, தேவையில்லாத காரியங்கள் இருக்கா, எல்லாத்தையும் நீக்கி போட்டு புதிய புதிய மாவு. ஹல்லேலூயா. தூய்மை, நம்பிக்கை, விசுவாசம், பரிசுத்தம், இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு இதோடு நாம் பண்டிகையை கொண்டாடலாம். இந்த புதிய காரியத்தோடு, பழைய காரியங்களோடு அல்ல, புதிய காரியங்களோடு நாம் பண்டிகையை கொண்டாடினா இந்த பண்டிகை மாத்திரமல்ல, புது வருஷம் முழுவதும் நமக்கு சந்தோஷமாக சமாதானம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கரங்களை எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பின் நோக்கம் பிசாசின் கிரைகளை அழிக்கும்படிக்கு தான், அழிக்கணும். அதுதான் அவர் எப்படி செய்தார், அது எப்படி செய்தார் என்றதுதான் பிரச்சனை. எப்படி செய்தார்? அவர் சிலுவையிலே பாடுபட்டு செய்தார். எபேசியர்லாம் வாசிக்கிறேன். எபேசியர் 2:14 வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2. எப்படி எனில் அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண அவரே காரணமாய் வந்தார். அவர் தான் காரணமா வந்தார். தகர்த்து தம்முடைய மாம்சத்தினாலே அதை ஒழித்து தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து அல்லேலூயா சமாதானம் பண்ணி 17 பகையை சிலுவையினால் கொன்றார். அல்லேலூயா. தேவ ஜனத்துக்கும் இந்த உலக ஜனத்துக்கும் என்று சொல்லி பகையா 2 பேருக்கு நடுவில் நின்ற பகையாக நின்ற அந்த பிசாசினுடைய பாவத்தை தம்முடைய சிலுவையில தான் அழித்தார். அதான் தியாக மரணத்தால தான் அழித்தார். அவர் அப்படி செய்யும் பொழுது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு செய்தார். அதை நம்ம பார்க்கணும். ஏன் அப்படி சிலுவையில போனோம், ஏன் அவர் அப்படி அப்படின்னா ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு, நீதி நியாயத்துக்கு கட்டுப்பட்டு செய்தார். இப்ப பார்க்கிறோம், நம்ம லா மேக்கர்ஸ் ஆர் லா பிரேக்கர்ஸ். சட்டத்தை உண்டாக்குகிறவங்க தான் முதல்ல சட்டத்தை மீறாங்க. தேசத்துல டிமானிட்டேஷன் கொண்டு வந்து கள்ள நோட்டை ஒழிக்கணும், கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு சொல்லி எல்லாம் கொண்டு வந்து நம்மளெல்லாம் அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்படுத்தி அந்த சட்டத்தை உண்டாக்குனவங்க சட்டத்தை மீறிக்கிட்டு கோடி கோடியா கொள்ளாடிச்சிட்டு இருக்கிறாங்க என்பது நம்ம பார்க்கிறோம். சட்டத்தை உண்டாக்குகிறவர்கள் சட்டத்தை மீறுகிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் சட்டத்தை உண்டாக்கினார், பரிசுத்தத்தை உண்டாக்கினார், நீதி நியாயத்தை உண்டாக்கினார். அவர் அதை மீற மாட்டார். அவர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டார். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எப்படி நம்மை விடுவிக்கணுமோ அந்த பிரகாரமாக அதை செய்தார். அதனால்தான் அவர் சிலுவையில் அவரே வர வேண்டியதாக போச்சு. இல்லைன்னா நம்ம போக வேண்டியிருக்குமே, சிலுவையில் நம்ம தூக்குல தொங்க வேண்டியிருக்குமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 18:37 வாசிங்க. அல்லேலூயா. சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வந்தேன்னு சொல்றார். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தார். பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய தொழிலில,
உங்களுடைய ஊழியத்தில் தயவு செய்து சத்தியத்துக்கு கட்டுப்படுங்க. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு செய்யுங்க. உங்கள் ஊழியத்தை செய்யுங்க. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு உங்கள் குடும்பத்தை நடத்துங்க. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு உங்கள் தொழிலை நடத்துங்க. மற்றவங்களுக்கு சத்தியத்தை சொல்லிட்டு நீங்கள் சத்தியத்துக்கு மாறாதீங்க. கர்த்தருக்கு பிரியமா இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் சத்தியத்துக்கு கட்டுப்படுகிறவர். சத்தியத்துக்கு கட்டுப்படுவதற்காக எவ்வளவுதான் பெனால்டி பே பண்ணுமோ, பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு. அருமையான அந்த பாட்டு நம்ம பாடணும். பறந்திட பறவைக்கு பறந்திடும் பறவைக்கு கூடு உண்டு, பதுங்கிட நரிக்கும் குழி உண்டு. ஆனால் தேவகுமாரனுக்கு தலை சாக்க இடமில்லை. அப்படி எதுக்காக 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 வருவார்? பரலோகத்தின் மேன்மையை துறந்து நரிக்கு இருக்கிற குழி கூட அவருக்கு இல்லாமையா வந்தார். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வந்தார். நம்ம சத்தியத்துக்கு கட்டுப்பட நம்ம விரும்பல. நம்ம கையில் பவர் இருக்கும்போது நம்ம சத்தியத்துக்கு கட்டுப்பட மாட்டோம். அவர் கையில் எல்லா பவர், ஆல் மைட்டி காட், ஆல் மைட்டி பவர் அவர்கிட்ட இருந்தார் கூட அவர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டார். அதற்காக என்னதான் துறக்கணுமோ துறந்து வந்தார். we are not ready to lose anything. அதுதான் விஷயம். சத்தியத்திற்கு அவர் கட்டுப்பட்டார். சத்தியத்திற்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நம்மை விடுவிக்கும். அதுதான் அன்பு. நம்மை விடுவிப்பதற்காக ஒரு பெரிய தண்டனை தொகையை அவர் பே பண்ணார். 1 யோவான் 2வது அதிகாரம் 1-2 வசனங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறார். எப்படி பரிந்து பேசினா அதுக்கு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் இல்லை. சும்மா பரிந்து விட்டுருங்கன்னு சொன்னா விட்டுருவாரா பிதா? அது ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் இல்லை, சட்டத்திட்டம் இல்லை. வாசிங்க. நம்முடைய பாவங்களை எப்படி நிவர்த்தி செய்தார்? கிருபாதார பலியாக. ஹல்லேலூயா. தண்டனையை தாமே ஏற்றுக்கொண்டு பெரிய பெனால்டி தானே பே பண்ணி, அதற்காக எவ்வளவு லோவா போக முடியும் அவ்வளவு லோவா போய், எவ்வளவு சஃபர் பண்ண முடியும் அவ்வளவு சஃபர் பண்ணி தண்டனையை பே பண்ணி ஹல்லேலூயா நம்மை மீட்டுக் கொண்டார். கரங்களை எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன சொல்ற வசனம்? என்ன சொல்லுது? எசேக்கியேல் 18:20 வசனம் கொஞ்சம் வாசிங்க. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பழைய ஏற்பாட்டில் இந்த சட்டம் எழுதப்பட்டு இருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகணும். இதுதான் சட்டம். தேவன் நியமித்த நியமம், நீதி. அப்ப சும்மா விட்டுருவாரா? பரிந்து பேசினா ஐயா இவரை விட்டுருவாங்க, பரிந்து பேசினா விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. ஆகவே தன்னையே சாக ஒப்பு கொடுத்தார். நம்ம இடத்துல தன்னையே சாக ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 9வது அதிகாரம் 28வது வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். சோத்திரம். தமக்காக ரட்சிப்பு ஐயோ வரணுமே என்று காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக அவரே பலியானார். இதுதான் அங்க இருக்கிற லாஜிக். அவர் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நம்மை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக அவரே தன் தலையை கொடுத்தார். எபிரேயர் 10:10 கூட வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய சரீரம் பலியிடப்பட்டதினாலே நம்ம சரீரம் பரிசுத்தமாகுது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. கரங்களை எடுத்து ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டதினாலே நம்முடைய சரீரம் தைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய சரீரத்தின் மேலே, அவருடைய ஆத்மாவின் மேலே சர்வ லோகத்தின் பாவம் திணிக்கப்பட்டதினாலே நம்மேல் இருந்த சர்வ லோகத்தின் நம்மேல் இருந்த பாவம் நீக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். அப்படித்தான் அவர் பிசாசை ஜெயித்தார், அழித்தார். பிசாசின் கிரியை அப்படித்தான் அழித்தார். ஸ்தோத்திரம். எங்க அம்மா சொல்லுவாங்க, ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் பிறக்காதப்போ சின்ன வயசுல ஒரு பெரிய ஃப்ளட்டு வந்துதான். பெரிய ஃப்ளட்டு வந்தது. அந்த ஃப்ளட்டில் வந்து எங்கள் வீட்டில் இருந்த ஒரு பெரிய மரப்பெட்டி, அதில் அரிசி போடுவாங்க, மரப்பெட்டி, பெரிய பெட்டி வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சான். அப்புறம் வெள்ளெல்லாம் தாழ்ந்த பிறகு எங்கள் அப்பா அப்படியே நடந்துட்டு போனாராம். போகும்போது நம்ம வீட்டில் இருக்கிற பெட்டி அங்கே இருந்துதான். ஒருத்தர் வச்சுட்டு இருக்காரு.
கடை மாதிரி இருக்குது, அதில் பழைய சாமான்லாம் வச்சுன்னு இருக்கார். நம்ம பெட்டி அங்கே இருக்குது. அந்த கடையில் போய் அப்பா கேட்டாராம், இது எப்பா இது எங்கள் பெட்டிப்பா இதுன்னா, இது கடை, இது உங்கள் பெட்டின்னு எல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க, உங்களுக்கு வேணும்னா காசு கொடுத்து வாங்கிட்டு போங்க. எங்கள் அப்பா காசு கொடுத்து அந்த பெட்டியை வாங்கிட்டு போனார். தன்னுடைய பொருள் இழந்து போச்சு, ஃப்ளட்டில் இழந்து போச்சு. மறுபடியும் தன்னுடைய பொருளை பெறணும்னா he had to pay. அப்படிதான் இழந்து போனதை தேட மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தான். நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்தோம், நம்ம இழந்து போனோம். நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம மீட்டு கொள்ள முடியாத பே பண்ணி வாங்கினாரு, பெரிய பெனால்ட்டி பே பண்ணாரு, தன்னையே சாக ஒப்பு கொடுத்தார். ஆகவே இதனால நாம் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது சத்தியம்தான். ஆனால் என்னன்னா நம்மவும் அப்படி மாறணும், நம்முடைய குரு போல நம்ம மாறணும். நாம் சத்தியத்திற்கு நாம் கட்டுப்பட வேண்டும். சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு அதுக்காக என்னதான் நம்ம கீழே லோ வரணுமோ, என்னதான் இழக்கணுமோ அதை இழக்க நம்ம தயாராக இருக்கணும். அப்போ சத்தியத்திற்காக நம்ம ஒரு காரியத்தை இழக்கும் போது நூறத்தனையாக கர்த்தர் நமக்கு திருப்பி கொடுப்பார். நம்ம சத்தியத்திற்காக கட்டுப்படாமல் நம்ம ஷார்ட்கட்டில் போக விரும்புறதுனால நமக்கு விரும்புகிற காரியம் வரமாட்டேங்குது, நமக்கு சமாதானம் வரமாட்டேங்குது, நன்மை வரமாட்டேங்குது. ஏன்னா நம்ம சத்தியத்துக்கு கட்டுப்பட விரும்பலையே. பாருங்க, நம்முடைய கர்த்தர் எவ்வளவுதான் பெரிய ஆல்மைட்டி பவராக இருந்தாலும் கூட எல்லாத்தையும் விட்டு கொடுது. ஏன்னா ஒரே ஒரு காரியம், சத்தியத்திற்கு தான் கட்டுப்படணும். அது தான் இயற்றின சட்டத்தை, பாவம் செய்கிற ஆத்மா சாகும், தான் ஒரு சட்டத்தை ஏற்றினார், அந்த சட்டத்துக்கு தானே கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லி அவரே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். இதனால் நாம் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? நம்முடைய குருவை போல நாம் மாற வேண்டும். லூக்கா 6வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. லூக்கா 6:10. அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். லூக்கா 6:10. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 10வது வசனத்துல என்ன இருக்கு? வாசிங்க சீக்கிரமா. அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை சாரி வெயிட். லூக்கா 6வது அதிகாரம் 40வது வசனம். சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருக்கிறான். ஆகவே நாம ஸ்டெப் பை ஸ்டெப் நாம மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம எப்படி மாறணும்? நம்முடைய குருவை போல மாறணும். குரு அளவுக்கு வந்துட்டோம்னா போதும், அதுக்கு மேல நம்ம வளர தேவையில்லை, அதுக்கு மேல தேவையில்லை. குருவுக்கு மிஞ்சின சிஷ்யனா இருக்க தேவையில்லை. சீஷன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, குருவுக்கு மிஞ்சின சிஷ்யன் யாரும் கிடையாது. குருவை மாதிரி இருந்தா போதும். ஆகவே நாம் நம்முடைய குருவை போல இருக்கணும், தியாகம் பண்ண தயாரா இருக்கணும், சத்தியத்துக்கு கட்டுப்பட தயார். சத்தியத்திற்கு கட்டுப்படுவதற்காக என்னத்தை வேணாலும் தியாகம் பண்ண நம்ம தயாரா இருக்கணும். ஹல்லேலூயா. குருவை தொடரும் குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்பொருக்கம் பெரும் தன்மையுள்ளவரே. பொறுமை தாழ்மை அன்பொருக்கம்
பெரும் தன்மை உள்ளவரே, மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிடர் புகழ் பாடிடு பிறந்தார். அல்லேலூயா வானவர் புவிமானிடர் புகழ் பாடிடு பிறந்தார். அல்லேலூயா. ஆகவே குருவை போல நாம் மாறணும். குருவை போல மாறணும்னு சொன்னா நாம் அவரை போல பாடுபட தயாராக இருக்கணும். சத்தியத்திற்கு கட்டுப்படணும். சத்தியத்திற்கு கட்டுப்படுவது என்ன பாடு பண்ணனாலும் யூ ஷுட் பி ரெடி. பெரிய தொகையை செலுத்த ஆயத்தமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன நம்ம பெரிய பொக்கிஷம் அதை நாம் செலுத்த தயாராக இருக்கணும். சத்ருவை எதிர்த்து போராடி ஜெயிக்கணும். இதான் நம்ம மைண்டில் இருக்கணும் ஆல்வேஸ். சத்ருவை எதிர்த்து போராடி நான் ஜெயிக்கணும். 1 யோவான் 5வது அதிகாரம் 1 யோவான் 5வது அதிகாரம் 3லேருந்து 6 வரைக்கும் வாசிங்க, முடிக்கலாம். அதுதான் நீங்க அன்பு கூற அன்பு 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 அன்புன்னு சொல்லிட்டு தேவனுடைய கற்பனையை நீங்க கை கொள்ளலன்னா உங்களுக்கு அன்பெல்லாம் கிடையாது. தேவனுடைய கற்பனை கரெக்டா கை கொள்ளணும். வாசிங்க. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்னு சொன்னா, உலகம் எவ்வளவுதான் கடுமையாக உங்களை எதிர்த்தாலும் தேவனால் பிறந்ததுனாலே அந்த தேவனுடைய கர்த்தத்துவம் வல்லமை நமக்கு இருக்கிறதுனால ஈஸியா ஜெயிச்சிடலாம். அதான் சொல்றாரு. வாசிங்க. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவ்வளவுதான். தேவன் பேரில் நமக்கு இருக்கிற விசுவாசம், அது உலகம் எவ்வளோ பெரிய கடுமையாக பலமாக எதிர்த்து வந்தாலும் நம்ம விசுவாசம், தேவன் பேரில் நம்ம விசுவாசம் இருந்தால் நம்ம அந்த விசுவாசம் ஜெயிச்சிரும் அப்படின்றாரு. சத்ருவை எதிர்த்து போராடி நாம் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்ருவை எதிர்த்து போராடினா அஹிம்சை முறையில் தானே போராடி விடுதலை பெற்றாங்க. ஹிம்சை பண்ணி இல்ல, அஹிம்சை. ஹிம்சை இல்லாததுதான் அஹிம்சை. ஹிம்சை பண்ணி இன்னொருத்தரை ஹிம்சை பண்ணி ஜெயிக்கிறது இல்ல, அஹிம்சை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால கர்த்தர் தன்னையே ஹிம்சைக்குள்ள ஒப்பு கொடுத்தார், தன்னுடைய தலையே கொடுத்தார். அதான் அஹிம்சை. அந்த அஹிம்சையில போய் சிலுவையில அவர் சத்ருவை ஜெயித்தார். சத்தியத்திற்கு கட்டுப்பட்டார், நீதி நியாயத்திற்கு கட்டுப்பட்டார், உண்மை நேர்மைக்கு கட்டுப்பட்டார். இதற்காக எவ்வளவுதான் தன்னை தாழ்த்தினதான் பாடல, மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் அதனால் அவருக்கு நூறத்தனியாக அவர் இன்னும் அதிகமாக மேலான நாமம் பெற்றார். நாமும் கூட நம்முடைய குருவை போல மாறுவோம். நாம் நம்முடைய குருவுக்காக எவ்வளவு வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கணும். நம்முடைய வெளியேற பெற்ற பொக்கிஷங்களை நாம் கொடுக்க தயாரா இருக்கணும். பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்தில் நான் ஒரு பார்க்கிறோம். இந்த வான சாஸ்திரிகள் வந்தாங்க. எங்க வந்தாங்க? மத்தேயு 1 அதிகாரமா 2வது அதிகாரமா? மத்தேயு 2வது அதிகாரத்தில் பாருங்க. மத்தேயு 2:10-11 பாருங்க. மத்தேயு 2:10. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து என்ன அர்த்தம்? டோட்டல் சரண்டர். டோட்டல் அப்படியே கீழே விழுந்துறது. அந்த பிள்ளையை பார்த்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேற பெற்ற பொக்கிஷங்களை தேவகுமாரனுக்கு காணிக்கையாக கொடுக்க முடியுமா? சத்தியத்திற்கு கட்டுப்படுவதற்காக உங்களுடைய வெளியேற பெற்ற பொக்கிஷங்களை மனுஷகுமாரனுக்கு, தேவகுமாரனுக்கு, இயேசுவுக்கு நீங்க காணிக்கையா செலுத்த தயாரா இருக்கிறீங்களா? சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரிடத்துல சாஷ்டாங்கமாய் உங்களை ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துல பணிந்து வைங்க. பாருங்க, இங்க என்ன சொல்றாங்க? நட்சத்திரத்தை கண்ட போது ஆனந்த சந்தோஷப்பட்டாங்களாம். ஏன்?
ஏன் இந்த நட்சத்திரத்தை கண்டு ஆனந்தம் சந்தோஷப்பட்டாங்கன்னா, அந்த நட்சத்திரம் நேரா பிள்ளை இருந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. வேற எங்கேயுமே இட்டுன்னு போல. இந்த நட்சத்திரத்தை பார்த்தாங்க, நேரா அவங்களுக்கு பாதை காட்டி இயேசு இருந்த இடத்துல கொண்டு போய் விட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த கிழக்கிலே தோன்றின அந்த நட்சத்திரம் நம்மை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து விட்டு இருக்கிறது. அது ஒருவேளை நம்ம குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், நம்ம பெற்றோரா இருக்கலாம், இல்ல நமக்கு வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கலாம், இல்ல நற்செய்தியா இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு நட்சத்திரம் மாதிரி நம்மை வந்து எங்க கொண்டு வந்து விட்டு இருக்கு, இயேசுவினிடத்தில் நம்ம விட்டு இருக்கு இன்றைக்கு. இதனால் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். அன்றைக்கு வான சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அந்த நட்சத்திரம் இயேசுவினிடத்துல கொண்டு வந்து விட்டது. அப்படியே இயேசுவினிடத்துல சாஷ்டாங்கமாக விழுந்து அவர்கள் தங்களுடைய பொக்கிஷத்தை எல்லாம் கொடுத்தாங்களாம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். அந்த நட்சத்திரத்தை பார்த்து இன்றைக்கு நாம் சந்தோஷப்படுவோம். கிழக்கில் அற்புத நட்சத்திரம் ஒன்று தோன்றிட்டான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.